தமிழ் தாயை வாழ்த்தி வணங்கி தொடங்குகிறேன். அன்பு வணக்கம் உங்கள் அனைவருக்கும். உங்கள் அத்தனை பேரையும் பிளாக் ஷிப் தொலைக்காட்சியின் சிறப்பு பட்டிமன்றத்தின் வாயிலாக சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அவ்வளவு அழகான ரசிகர்கள் இந்த நேரு நினைவு கல்லூரி புத்தனாம்பட்டியில் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறீங்க. ஒவ்வொரு இளைஞர்களுடைய முகத்தையும் பார்க்கிற போது நம்ம தேசம் கண்டிப்பா மீட்சி உறும் தமிழகத்தில் தாழ்ச்சிதான் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை பிறக்குது. பட்டிமன்றத்தில் ரொம்ப அழகான ஒரு அருமையான புரட்சியை விதைத்து கொண்டிருக்கிற பிளாக் ஷிப் தொலைக்காட்சிக்கு எங்கள் பணிவான நன்றிகள். ஏன்னா அடுத்த தலைமுறை இளைஞர்களின் கைகளில் தான் இந்தியாவின் எதிர்காலம் மட்டுமல்ல, இணையதளத்தின் எதிர்காலமும் இருக்கிறதுன்னு நம்பி இந்த அற்புதமான பட்டிமன்றத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த அருமையான பட்டிமன்றம் எதுக்கு தெரியுமா? குழந்தைகளையும் இளைஞர்களையும், என்ன மாதிரி இளைஞர்களையும் கொண்டாடணுங்கிறதுக்காக. பிளாக் ஷிப் குழந்தைகள் தின சிறப்பு பட்டிமன்றத்தின் நல்ல தலைப்பு, இளைஞர்களும் குழந்தைகளும் கொண்டாடப்படுகிறார்களா பந்தாடப்படுகிறார்களாங்கிற அற்புதமான தலைப்புல 6 அறிஞர் பெருமக்கள் நம்மோடு பேச வந்திருக்கிறாங்க. நாம் படிக்கும் போதுங்க பள்ளிக்கூடத்துக்குள்ளேயும் கல்லூரிக்குள்ளேயும் செல்போன் வரக்கூடாதுன்னு ஒரு காலம் இருந்தது. ஆனால் இந்த கொரோனா காலத்தில் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, பள்ளிக்கூடமும் கல்லூரியுமே செல்போனுக்குள்ள தான் நடந்ததுன்னு சொன்னா மாற்றம் ஒன்று தாங்க மாறாது. செல்போன் இளைஞர்களின் வாழ்க்கைக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு நாமெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தப்ப இளைஞர்களின் வாழ்க்கையே செல்போனுக்குள்ளதாண்டா இருக்குன்னு கொரோனா சொல்லிட்டு. நாம சில நேரங்களில் சமூகத்தோடு அப்படி இணைஞ்சு போனாதாங்க நல்ல மாற்றங்களை இந்த சமூகம் அறுவடை செய்ய முடியும். ஒரு காலத்தில் நாமெல்லாம் அமெரிக்காவை பாரு, அமெரிக்காவில் போய் வேலை செய்யணும்னு யோசிக்க வேண்டாமா? அமெரிக்காவில் போய் வேலை பார்த்தா தானடா நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்னு அமெரிக்காவை புகழ்ந்து பேசணும். இன்னைக்கு அமெரிக்க அதிபர் அதிரடி அறிவிப்புகள் கொடுக்கறத பார்த்து இந்தியாவே பரவாயில்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சு. அவருக்கு எப்போ தோணுதோ அப்பெல்லாம் அறிவிப்பு கொடுக்குறாரு. இந்த தீபாவளிக்கு அமெரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட மாகாணத்தில் அரசு விடுமுறை விட்டுருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த மாகாணத்தின் மக்கள் தொகையில் 60 விழுக்காடு தமிழர்கள் தான் இருக்கிறார்கள்னு ஒரு புள்ளி விவரம். மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை அமெரிக்காவில் நடத்துறீங்களே, இந்திய இளைஞர்கள் தானே பூரா வேலை செய்கிறேன், இந்திய அரசாங்கம் எங்கள் இளைஞர்களை திருப்பி கொடு அப்படின்னு ஒரு நோட்டீஸ் விட்டா உங்கள் கம்பெனியை மூடிட்டு தானே போவீங்க அப்படின்னு மைக்ரோசாஃப்ட் உரிமையாளர்கிட்ட கேட்டபோது கொஞ்சம் கூட யோசிக்காமல் பதில் சொன்னாருங்க. ஏங்க என் நிறுவனத்தை நான் மூட போகிறேன், இந்திய இளைஞர்களை இந்தியா திருப்பி கேட்டுட்டா என் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தையே நான் இந்தியாவில் திறந்துருவேன்னு அந்த உரிமையாளர் சொன்னாருன்னா, இந்திய இளைஞர்களுக்கு உலக அரங்கில் அத்தனை செல்வாக்கு இருக்கு. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆனந்த விகடன்ல ஒரு 2 வரி படிச்சேங்க. உலக வங்கி அமெரிக்காவில் தான் இருக்கு. உலக நாடுல எங்கே போர் நடந்தாலும் அதை நிறுத்துறதுக்கு உலக வங்கியிலிருந்து தான் கடன், அந்த அழிவுகளை எல்லாம் சரிப்படுத்துறதுக்கு சீர் செய்யறதுக்கு உலக வங்கி கடன் கொடுக்கணும். உலக நாடுகளுக்கெல்லாம் கடன் கொடுக்கிற உலக வங்கி அமெரிக்காவில் இருக்கு. இப்போ அமெரிக்கா தான் எல்லா தேசத்துக்கும் கடன் கொடுக்குது. ஆனால் அந்த அமெரிக்காவின் கூகுள் நிறுவனத்திற்கே எங்கள் தமிழ்நாடு தான் கடன் கொடுத்திருக்கிறதுன்னு எழுதியிருந்தாங்க. ஆனந்த விகடன்ல அற்புதமா 2 வரி எழுதியிருந்தாங்க. உலக நாடுகளுக்கெல்லாம் அமெரிக்கா பிச்சை கொடுக்கிறது, ஆனால் அந்த அமெரிக்காவின் கூகுள் நிறுவனத்திற்கே தமிழ்நாடு தான் சுந்தர் பிச்சையை கொடுத்ததுன்னு எழுதி. இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் பிறந்த அற்புதமான இளைஞர் சுந்தர் பிச்சை இன்றைக்கு உலக அரங்கில் அதிகமான மாத சம்பளம் வாங்குகிற இளைஞராக முன்னணியில் இருக்கிறார்னா இந்தியாவுக்கு அது பெருமை இல்லையா? அத்தனை இளைய சமுதாயம் இன்றைக்கு புறப்பட்டிருக்காங்க. உலக அளவிலான சதுரங்க போட்டியில வெறும் 18 வயது நிரம்பிய குகேஷ் என்கிற இளைஞன் ஜெயிச்சு இந்தியாவுக்கு பெருமையை கொடுத்திருக்கிறான். வெற்றி பெற்று முடிச்ச அந்த சமயம் குகேஷ் வெற்றி பெற்றார்னு அறிவிக்கிறாங்க. என்ன தெரியுமா அங்க பண்ணாரு?
தான் உட்கார்ந்து இருந்த நாற்காலியிலிருந்து எந்திரிச்சிட்டு அந்த நாற்காலியை இருந்த மாதிரியே சரி பண்ணி வச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சு. என்ன பக்குவம் பாத்தீங்களா? இத்தனை இளைஞர்கள் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படி சாதனை சிகரத்தில் ஏறுறாங்க. பாரா ஒலிம்பிக்ல தங்கப்பதக்கம் வாங்கினான். அடுத்து நடந்த ஒலிம்பிக்ல அவ்வளவுதான், புகழ் உச்சி, கர்வம், அதெல்லாம் ஜெயிக்க மாட்டான்னு சொல்ல போது கடுமையான முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் எத்தனை இடர்பாடு வந்தாலும் சாதிப்பெண்ணு தங்கப்பதக்கத்தை வென்ற அடுத்த முறையே மீண்டும் வெள்ளி பதக்கத்தை வாங்கி கொடுத்தாங்க மாரியப்பன் தங்கவேலு. எத்தனை இளைஞர்கள். இன்னைக்கு கரூருக்கு பக்கத்துலங்க ஒரு இஸ்லாமிய சிறுவன் கையடக்க செயற்கைக்கோளை கண்டுபிடித்த காரணத்தால் நாசாவே அவனுக்கு கௌரவ பேராசிரியர் பட்டம் வழங்கி இருக்கு, 9ஆம் வகுப்பு மாணவனுக்கு. நம்ம புதுக்கோட்டைக்கு பக்கத்துலங்க ஆவணங்கோட்டைங்கிற ஒரு ஊர், ஜெயலட்சுமின்னு ஒரு பாப்பா இப்ப கல்லூரி படிக்கிறா. அவ பள்ளிக்கூடம் படிக்கிற போது ஒரு போட்டிக்கு கட்டுரை எழுதி அனுப்புறா, தேர்வாயிடுறா. நாசாவே நீ நாசாவுக்கு வாமான்னு கூப்பிடுது. நேரா நாசாவுக்கு போகணும்னா எவ்வளவு செலவாகும்? பணம் இல்லை. உதவி கேட்கிறா. பேரழிவு வருகிற போது மட்டுமல்ல, தடுப்பூசி போடுவதற்கு பிள்ளைகள் கடினப்படுகிற போது மட்டுமல்ல, சாதனை இளைஞர்கள் சாதனை சிகரத்தில் ஏறுவதற்கும் நாங்கள் கொடுத்து உதவுவோம் என்கிற வள்ளல் குணம் நிறைந்த மக்கள் நம் தமிழ் தேசத்துல தாங்க அதிகமா இருந்தாங்க. கொடுத்து கொடுத்து உதவுனாங்க. நாசா போற அளவுக்கு பணம் சேர்ந்துருச்சு, ஆனா இன்னும் நண்பர்கள் அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க. அந்த பணத்தை எல்லாம் என்னம்மா செய்ய போறேன்னு பத்திரிகையாளர் கேட்டாரு. கொஞ்சம் கூட யோசிக்காம சொன்னா, என் கிராமத்துல 100கணக்கான பெண் பிள்ளைகள், என் வயது ஒத்த பெண் பிள்ளைகள் இருக்கிறோம், ஆனா நாங்க கழிவறை போகணும், உடல் கழிக்க போகணும்னா இருட்டினதுக்கு அப்புறம் தான் போவோம். திரும்ப சூரியன் வர்றதுக்கு முன்னாடி கம்மாக்கரைக்கு போவோம். எங்க கிராமத்துல நிறைய பேர் வீட்டுல கழிப்பறையே இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பணத்தை பயன்படுத்தி கழிப்பறை இல்லாத என் வயதொத்த வீட்டு பெண்களுக்கு கழிப்பறையை கட்டி கொடுப்பேன்னு ஒரு சின்ன பொண்ணு சொன்னால. இந்த பக்குவமும் பண்பும் இன்றைக்கு இருக்கிற இளைய பிள்ளைகளின் இதயங்களில் இருக்கிறது. அந்த இளைஞர்களை, சின்ன குழந்தை 9ஆம் வகுப்பு படிக்கிற பையன், ஒரு 2ஆம் கிளாஸ் படிக்கிற பாப்பா, தான் உண்டியல்ல சேர்த்து வச்ச காசை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அனுப்புங்கன்னு கொண்டு வந்து கொடுக்குறான். இந்த குழந்தைகளும் இந்த இளைஞர்களும் இந்த தேசத்தை பெருமைப்படுத்துவதற்காக, மேலே 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 இந்த தேசத்தின் புகழை கொண்டு சேர்ப்பதற்காக ஏராளமான பணிகளை செய்கிறாங்க. ஆனால் இந்த தேசம், இந்த சமூகம் அந்த இளைஞர்களையும் அந்த குழந்தைகளையும் நல்ல இளைஞர்களாக இருக்காங்களே அப்படின்னு கொண்டாடி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகளை கொடுத்து, ஊக்கத்தை கொடுத்து, உற்சாகத்தை கொடுத்து, இன்னும் இன்னும் சாதிப்பதற்கு அவங்கள அடுத்த படிநிலையில் ஏற்றி விட்டு அழகு பார்க்கிற ஏணிகளாக இருக்கிறாங்களா? போதும் போதும், நீ செஞ்சு கிழிச்சதெல்லாம் போதும், நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி இளைஞர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற, முட்டுக்கட்டை போடுகிற வேலையை இந்த சமூகம் செய்கிறதா அப்படிங்கிற கேள்வியைத்தான் இந்த பட்டிமன்றத்தில் இன்றைக்கு நாம் விவாதிக்க இருக்கிறோம். குழந்தைகள் தின சிறப்பு பட்டிமன்றத்தில் குழந்தைகளையும் இளைஞர்களையும் இந்த சமூகம் கொண்டாடுகிறதா பந்தாடுகிறதா என்கிற தலைப்பில் குழந்தைகளும் இளைஞர்களும் கொண்டாடப்படுகிறார்கள் என்கிற அணி சார்ந்து பேசுவதற்கு ராஜபாளையத்தை சார்ந்த லட்சிய ஆசிரியர் அன்பு நண்பர் விஜய நம்பி வருகிறார். வாங்க, ஒரு உற்சாகமான உரையை இந்த மன்றத்திற்கு தாங்க. அவையிலுள்ளோர் அனைவருக்கும் உங்கள் பாசத்திற்குரிய சகோதரனின் நேசத்திற்குரிய வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்கின்ற நிகழ்ச்சியின் முதல் வெற்றியாளராக 3 லட்சம் ரூபாய் பரிசை விஜய் தொலைக்காட்சியிடம் இருந்து பெற்றிருக்கக்கூடிய எங்களுடைய அன்பிற்குரிய நடுவர் அவர்களே, 2 அணிகளைச் சேர்ந்த அறிஞர் பெருமக்களே, இளைஞர்களை குழந்தைகளை பந்தாடுகிறார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 3 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்போ நம்ம டீமை பாருங்க. இப்போ குழந்தைகள் இளைஞர்கள் கொண்டாடப்படுகிறார்கள் சொல்றதுக்கு ஒரு குழந்தையா நான் வந்திருக்கிறேன். அவருக்கே 3 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. இளைஞர்கள் கொண்டாடப்படுறாங்கன்னு சொல்றதுக்கு எங்க சைடுல இருந்து ஒரு 2 இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க. இவர் இளைஞரா? இளைஞர், கொஞ்சம் வளர்ந்த இளைஞர்.
ஆனால் பந்தாடப்படுகிறார்கள் என்று பேசுவதற்கு அதில் மூணாவது ஒரு அக்கா உட்கார்ந்துருக்கிறாங்க. என்னக்கா என்ன பேச போறீங்க அப்படின்னு, இளைஞர்களும் குழந்தைகளும் பந்தாடத்தான் போகிறார்கள் என்று பேசுவதற்கு, டேய் அக்கா வந்திருக்கிறேன்டா அப்படின்னு அக்கா வந்திருக்கிறாங்க. ஏங்க, இளைஞர்களும் குழந்தைகளும் கொண்டாடத்தான் படுகிறார்கள் என்பதற்கு இந்த அரங்கமே ஒரு சாட்சி. ஏன், அடுத்த தலைமுறை பிள்ளைகள் மேடை ஏறி வந்து தமிழ் பேசினால் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நாங்கள் கைத்தட்டி உற்சாகப்படுத்துவோம் என்று ஒரு இளைஞர் கூட்டம் உட்கார்ந்திருக்கிறது என்று சொன்னால் பஸ் கிளம்புற வரைக்கும் உட்கார்ந்திருப்பாங்க. இதை விட வேற என்னங்க வேணும்? குழந்தைகளும் இளைஞர்களும் கொண்டாடத்தான் படுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இப்போ பட்டிமன்றம் என்கின்ற இந்த கலை வடிவமே இளைஞர்கள் கொண்டாடப்பட்டதினுடைய வெளிப்பாடு இல்லையா நடுவர் அவர்களே? எங்க வேற ஒன்றும் இல்லை, மற்ற எல்லாத்தையும் விட்டுருவோம். பள்ளிக்கால வாழ்க்கையில குழந்தையா நம்ம இருந்திருப்போம். இப்ப கல்லூரி பள்ளிக்கூடம் படிக்கும்போது குழந்தையா தான் இருப்போம். குழந்தையா தான் இருப்போம். எப்பவுமே குழந்தையா இருக்காங்க. இப்ப கல்லூரி எப்பவுமே குழந்தையோட தான் இருப்பாரு. அடுத்து கல்லூரி பருவத்துக்குள்ள வந்தோடனே நம்ம கொஞ்சம் மகிழ்ச்சியா நட்போடு இருக்கிறோம். மற்ற எல்லாவற்றையும் விட இன்றைக்கு நட்பு என்கின்ற கொடி உயர்ந்து பறக்கிறது என்று சொன்னால் அடுத்த தலைமுறை நட்போட கெத்தா இருக்குங்க. எங்க கொண்டாட்டம்ங்கிறது என்ன? என்றைக்கோ ஒரு நாள் எனக்கு பிறந்தநாள் வர்றப்ப நமக்கு வாழ்த்து செய்தி சொல்றது கூட யாருமே இல்லையோ அப்படின்னு நினைப்போம். ஆனால் நண்பர்களாக சேர்ந்து ஆளாளுக்கு 10 ரூபா போட்டு ஒரு கேக்கை வாங்கி வெட்டி கொண்டாடுகிற போது எனக்கும் வாழ்த்து சொல்ல ஒரு நண்பன் இருக்கிறான், ஒரு நண்பி இருக்கிறாள் என்பது எவ்வளவு பெரிய உற்சாகம் நடுவர்களே. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னதுப்பா, சாதா ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னதுப்பா அப்படின்னா, இப்போ காலேஜ் படிக்கிறப்ப நடந்து வந்துட்டே இருக்கிறோம், டக்குன்னு ஒருத்தன் தடுக்கி விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்க, டே மச்சான் என்னடா ஆச்சு அப்படின்னு தூக்கி எடுத்தான்னு வச்சுக்கோங்க, அது சாதா ஃப்ரெண்ட்ஷிப்பு. மச்சான் செத்துட்டியா அப்படின்னு கேட்டா அதுதான் ஒரு 2 நாள் அவன்கிட்ட பேசாம 3ஆவது நாள் ஃபோன் பண்ணோம்னு வைங்களேன், எடுத்தோன்னே என்னங்க கேட்கணும், என்ன மாப்பிளாச்சு, 2 நாள் ஆளையே காணோம், எதுவும் உடல்நிலை எதுவும் சரியில்லையாடா, வீட்டில் எதுவும் விசேஷமா, வெளியூர் ஏதாவது போயிருந்தியா, இப்படி தானேங்க கேட்கணும். இப்படிலாம் கேட்டால் சாதா ஃப்ரெண்ட்ஷிப்பு. த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி தெரியுமா? இன்னும் இருக்கியாடா, செத்துட்டேன்னு நினச்சேன். நேற்றைய தலைமுறை வீட்டுக்குள்ள நண்பன் வந்து பேசுவாங்களா, தெருவோட போயிருங்க, இன்னைக்கு என் நண்பன் என் அம்மாவை அம்மான்றாங்க, என் அக்காவை அக்கான்றாங்க. ஒரு குடும்பம் ரீதியா இன்றைக்கு உறவுகளா நட்பு மாறி இருக்கிறது என்று சொன்னால் இளைஞர்களும் குழந்தைகளும் கொண்டாடத்தான் படுகிறார்கள். பந்தாடப்படணும்னு நினைக்கிறவங்க வாலிபால் கிரவுண்டுக்கு போய் பந்தாடுங்க, மேடையில் வந்து பந்தாடாதீங்க. ஏங்க, இங்க நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க, செமஸ்டர் ஃபுல்லா உட்காந்து படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறதுல இல்லைங்க பெரிய விஷயம், லாஸ்ட் நைட் உட்காந்து படிச்சு பாஸ் மார்க் எடுக்கிறோம் பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். நறுங்களே, இன்றைக்கு லீடியன் நாதஸ்வரம் என்கின்ற பிள்ளை குழந்தையாக இருந்த போது வேர்ல்டு பெஸ்ட் என்று அமெரிக்காவில் 7 கோடி பரிசு வாங்கினான். இன்னைக்கு அந்த பிள்ளை என்ன தெரியுமா செஞ்சிருக்கிறான்? இளைஞனான பிறகு திருக்குறள் இசை என்று 1330 குறளுக்கும் இசை வடிவத்தை ஒரு இளைஞன் தந்திருக்கிறான் என்று சொன்னால், இன்றைய சூழலில் பெற்றோர்களால், ஆசிரியர்களால், இந்த சமூகத்தால் இளைஞர்கள் கொண்டாடத்தான் படுகிறார்கள், பந்தாடப்படுகிறார்கள் என்று சொல்வதெல்லாம் பொய் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல ஒரு உற்சாகமான கைத்தட்டு அன்பு நண்பர் விஜய நம்பிக்கை. இளைஞர்கள் நாங்கள் நட்பை கொண்டாடுகிறோம் அப்படிங்கிற ஒன்றை வச்சே தன் அணி சார்ந்த வாதத்தை மிக அழகாக வடிவமைத்திருக்கிறார். பேசும்போது சொன்னார்ல, ஒரு காலத்தில் எல்லாம் நண்பர்கள் வீதி வரைக்கும் நண்பர்கள்னா, ஆனால் இன்னைக்கு எப்படி தெரியுமாங்க, என் வீட்டுக்குள்ள ஒரு உறுப்பினராக அந்த நண்பரை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம்னா இளைஞர்கள் மீது இந்த சமூகம் நம்பிக்கை வைக்க தொடங்கி இருக்கு. அதனாலதானங்க வீட்டுக்குள்ள அனுமதிச்சிருக்கு. ஒரு காலத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த பயலோட சேராதடா, அந்த பயலோட சேராத, அவன் நல்ல பயலே இல்லை, அந்த பயலோட சேர்ந்தா நீ கெட்டு போயிடுவடா அப்படின்னு அம்மா சொல்லுவா. இப்படி அம்மா தொடர்ந்து காலங்காலமாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்த தலைமுறையில் ஒரு பையன்தான் அம்மாவை பார்த்து கேட்டான், ஏம்மா அந்த பையன் கெட்ட பையன், அவனோட சேராதடா, சேர்ந்தா நீ கெட்டு போயிடுவேன்னு சொல்றியம்மா, நான் நல்ல பையன் தானே, என் கூட சேர்ந்தா அவன் நல்ல பையனா மாறிடுவான்னு ஏம்மா சொல்ல மாட்டேங்கிறன்னு இந்த தலைமுறை பிள்ளை கேட்க தொடங்கி இருக்கான்னா,
அந்த நண்பர்களையும் நட்பையும் இன்றைக்கு இந்த சமூகம் கொண்டாட தொடங்கி இருக்குன்னா இளைஞர்களும் குழந்தைகளும் சமூகத்தில் கொண்டாடப்படுகிறார்கள்ங்கிறதானங்க உண்மை. ஆனா இந்த சமூகம் இளைஞர்களை ஏதோ ஒரு வகையில் சரிபடுத்த தவறி இருக்குங்க. இளைஞர்களும் சரியா இல்லாம தாங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் புரியாம ஒரு 4 பேரை பார்த்துட்டு வந்து 4 மணி நேரம் பேசுறிய தம்பி என் நம்பி உனக்கு பதில் சொல்றேன்னு புறப்பட்டு வர்றாங்க அன்பிற்கினிய தோழர் யோக தர்ஷினி அவர்கள். இன்றைக்கு வாய்ப்பிற்காக வால் பிடிப்பவர்களுக்கு மத்தியில் வளர்ந்து வரும் இளம் பேச்சாளர்களுக்காக தோள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நடுவர்னு சொன்னாக்கா அது எங்களுடைய நடுவர் தான். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்து ஒரு வணக்கங்கள். நேரு கல்லூரியில் உள்ள மாணவர்கள்னு சொல்லக்கூடாது, உண்மையாகவே சொல்ல போனா ஒரு தேவதைகள்னு சொல்லலாம். எவ்வளவு பொருத்தம் பாத்தீங்களா? குழந்தைகள் நேரு மாமாவை கொண்டாடினதும் நேரு மாமா குழந்தைகளை கொண்டாடினதும் தாங்க நம்ம வரலாற்றில் இருக்கு. அப்ப குழந்தைகள் தினத்தை நேரு நினைவு கல்லூரியில தானே கொண்டாட முடியும். இன்னைக்கு காலகட்டத்தில் அதுவும் பாருங்க கல்லூரியில் நடந்துகிட்டு இருக்கு இந்த பட்டிமன்றம். கல்லூரியில் உள்ள பிள்ளைங்களுக்கு எங்களுடைய இளைஞர்களுக்கு இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? ஏன்னா தம்பி அப்படித்தான் பேசுவான். ஏன்னா வந்திருக்க இடம் அந்த மாதிரி ராஜபாளையத்திலேருந்து வந்திருக்காப்புல. இளைஞர்கள் நீங்க கொண்டாடப்படுறாங்க என்ன கொண்டாடப்படுறாங்க? இதுல நடுவர் நீங்க வேற சொல்றீங்க. இன்னைக்கு நட்பு எப்படி இருக்கு தெரியுமா? அது என்னது? பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க. எங்க வாழ வைக்கிறாங்க? பேரனாரதான் வைக்கிறாங்க. ஆத்தாடி நல்லா யோசிச்சு பாருங்க. உண்மையா இன்னும் சொல்ல போனாக்கா எங்க பசங்களுக்குள்ள கஷ்டம் என்ன தெரியுமா சார்? உண்மையாவே இன்னைக்கு இளைஞர்களுக்குள்ள கஷ்டம், மிகப்பெரிய கஷ்டம் என்னன்னா லவ் பண்றவனை விட லவ் பண்றவனுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறது தான் பெரிய கஷ்டம். அதுலேயும் எங்கள் பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று இன்னைக்கு நாங்கள் இளைஞர்கள் சாதிக்கலாம்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சு ஏதாவது ஒன்று பண்ணுவோம்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை எப்படி தெரியுமா போகுது? இடியாப்போம் முடிஞ்சிருது. எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னே எங்களுக்கு தெரிய மாட்டேதுங்க. அவ்வளவு சிக்கலா இருக்கு. உண்மையாவே நான் என்ன சொல்றேன்னா, பிள்ளைங்களை பார்த்து நீ நீட்டா படி அப்படின்னு சொன்னா ஒரு நியாயம், நீ நீட்டுக்கு தான் படிக்கணும்னு சொன்னாக்கா அதுல என்ன நியாயம்னு நான் கேட்குறேன். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைங்களே பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் சேனல் தான் விரும்பி பார்க்கும். அந்த கார்ட்டூன் சேனல் விரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் கடவுள் இறங்கி வந்தாராம். கடவுள் இறங்கி வந்து அந்த குழந்தைகிட்ட கேட்டாராம், நீ ஏன்டா எப்போ பார்த்தாலும் கார்ட்டூன் சேனலே விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்றப்ப அந்த குழந்தை சொன்னிச்சான், கார்ட்டூன் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ்லாம் இருக்கும்ல, இந்த சேனலில் கரடி பேசுது, சிங்கம் பேசுது, குருவி பேசுது, பேச தெரியாத விலங்குகளும் பறவைகளும் இந்த சேனல்ல என்கிட்ட பேசுது. பேச தெரிஞ்ச வீட்டில் இருக்க என் அம்மாவும் என் அப்பாவும் என்கிட்ட பேசாம செல்லையும் டிவியையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாக்கா பிள்ளைங்களுக்கு நேரம் ஒதுக்குங்க. பிள்ளைங்களை எந்த இடத்துலையுமே நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த பிள்ளையுமே தன்னுடைய பெற்றோர்களை மற்ற பெற்றவர்களோட ஒப்பிட்டு பேசவே பேசாது. என் அப்பா தான் எனக்கு ஹீரோ, என் அம்மா தான் எனக்கு அழகின்னு சொல்லும். ஆனா நீங்க மட்டும் ஏன் பக்கத்து வீட்டு பிள்ளை பாரு எத்தனை மார்க் வாங்குது, அது ஒன்னடத்த பிள்ளை தானே, எவ்வளவு நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, அதை பாரு வீட்டோட எல்லா வேலையும் பார்க்குது. இந்த பிள்ளைய பாரு உங்க அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும், பக்கத்து வீட்டு பிள்ளையோட கம்பேர் பண்றீங்களே, உங்க பிள்ளைக்கு என்ன திறமை இருக்குன்னு என்னைக்காச்சும் பார்த்துருக்கீங்களாங்க? ஜெயிச்ச 10 பேரை மட்டும் நீங்க காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா எங்களுக்கு திறமை இருந்தும் சரியான அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்காம எத்தனையோ பசங்க எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும்னு நினைச்சு நாங்க ஏங்கிக்கிட்டு இருக்க வரைக்கும் எங்களுடைய இந்த வாழ்க்கை, எங்களுக்கு இந்த இளைஞர்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி எங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு நாங்க வந்து பந்தாடப்பட்டுட்டு தான் இருக்கோம், நாங்க கொண்டாடப்படலைன்னு சொல்லிட்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றிப்பாடி நமக்கு நன்றி வணக்கம். ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல் அன்பு தோழர் யோகதர்ஷினி அவர்களுக்கு. வேலைக்கு போகிற அம்மா அப்பாட்ட கேட்டால் என் பிள்ளைக்காகத்தான் வேலைக்கு போகிறேன், என் பிள்ளைக்காகத்தான் சொத்து சேர்க்குறேன், என் பிள்ளைக்காகத்தான் எல்லாம்னு சொல்கிறீங்களே, உங்கள் பிள்ளை உங்ககிட்ட இருந்து சொத்து சுகத்தை எதிர்பார்க்கலை, உங்கள் பிள்ளைங்க உங்ககிட்ட இருந்து காசு பணத்தை எதிர்பார்க்கலை, உங்கள் பிள்ளைங்க உங்ககிட்ட இருந்து மாட மாளிகைகளை எதிர்பார்க்கலை. என்ன தெரியுமாங்க எதிர்பார்க்குறாங்க? தினசரி ஒரு 30 நிமிஷமாவது என் கூட எங்கள் அப்பா அம்மா பேச மாட்டாங்களான்னு எதிர்பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல் தானங்க இன்னைக்கு இந்த தேசத்தில் இருக்கு. பேசுறதுக்கே நீங்க தயாரா இல்லை, நீங்க கொண்டாடிட்டாலும் அப்படின்னு இந்த அணியில் ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாங்க. யோகதர்ஷினி கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேலூரில் இருந்து
குடியாத்தம் என்கிற அற்புதமான நகரில் இருந்து வருகை தந்திருக்கிற அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அக்கா நித்ய பிரியா அவர்கள் ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டலோடு வருகிறார். வாங்க. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களுக்கும் பிளாக் ஷீப் டிவி நேயர்கள் அத்துணை பேருக்கும் அன்பான வணக்கம். அற்புதமான ஒரு தலைப்புங்க. இளைஞர்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த இடத்துல கேட்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி. குழந்தைகளும் இளைஞர்களும் கொண்டாடப்படுகிறார்களா இல்லை பந்தாடப்படுகிறார்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு எதிரணியிலிருந்து பேசின யோகதர்ஷினி வச்ச வாதத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரே ஒரு வரி தாங்க ஐயா பேசணும்னு தோணுது. என்னது? யாருன்னா நிறுத்துங்களேண்டா அவனை. ஐயா, கனவுனாலும் ஒரு நியாயம் தர்மம் வேணாமா? எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோங்க. குழந்தைகளை நாங்கள் பந்தாடுகிறோம். ஏமா மனசாட்சி இருக்காமா? எந்த காலத்தில் காந்திஜிக்கும் நேருஜிக்கும் கிடைக்காத மரியாதை எல்கேஜி யூகேஜி படிக்கிற பையனுக்கு நாங்கள் கொடுக்குறோங்க. கொடுத்துதான் ஆகணும். ஐயா, நான் எம்இ மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். என்னுடைய கான்வகேஷன் சர்டிஃபிகேட்டை காலேஜில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் ரூமில் போய் லைனில் நின்று நான் வாங்கினேங்க. சரி. போன வருஷம் என் பையன் யூகேஜிலிருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ப்ரொமோஷன் ஆயிட்டான்னு கான்வகேஷன் டே பட்டமளிப்பு விழா நடத்துகிறாங்க. அவன் மஞ்சள் கோட்டு மஞ்சள் தொப்பியை போட்டுக்கிட்டு அப்படியே என்னவோ டாக்டர் பட்டம் வாங்குற மாதிரி மேடையில் நிற்கிறான். எனக்கு ஆசையாக இருக்குது, மறுபடியும் பிரைமரி ஸ்கூல்லே சேர்ந்தாவாவது நம்ம வாழ்க்கை கொண்டாட்டமாக மாறுமான்ற அளவுக்கு இன்றைய குழந்தைகளை நாங்கள் கொண்டாடுறோம். இவங்களுக்கு பந்தாட்டமா இருக்கான். இன்னைக்கு இளைஞர்கள் தெளிவா இருக்காங்க. நீங்க சொல்வதெல்லாம் ஒரு காலகட்டம். நம்ம வாழ்க்கையில நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா 4 பேர் நம்மள என்ன நினைப்பாங்களோன்னு பயந்து பயந்து வாழ்ந்த காலம்லாம் ஒரு காலம். ஆனா இன்னைக்கு நான் தப்பு செஞ்சா மன்னிப்பு கேட்பேன், ஆனா நீ தப்பா நினைப்பலாம் என்னால மன்னிப்பு கேட்க முடியாது போடான்னு ஒரு கம்பீரமா வாழ்க்கை வாழறாங்கன்னு சொன்னா இளைஞர்களை நாங்கள் கொண்டாடுறோம். பிள்ளைகள் கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் ஏராளமா இருக்குங்க. அழகான கவிதை படிச்ச நடுவர் அவர்களே. பக்கத்து இருக்கை பயணியிடம் புன்னகை கூட செய்யாமல் நீள்கிறது பயணம். தூரத்து வயல்வெளி சிறுமி கையசைத்து கற்று தருகிறாள் அன்பை. இப்படி இன்னைக்கு குழந்தைகளிடத்தில் அன்பை அறத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை கற்றுக்கொள்ள இன்றைய பெற்றோர்களும் சமுதாயமும் தயாராக இருக்கிறது என்பதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணுங்க. ஐயா, ஒரு காலத்தில் ஆண் குழந்தையை எப்படி கொண்டாடணும், பெண் குழந்தையை எப்படிங்க கொண்டாடணும்? பெண் குழந்தைகளுக்கு கொண்டாட்டம்னு ஒன்று இருந்துதாங்க. ஆண் பிறந்தால் அள்ளி கொடுக்கிறார்கள், ஏனோ பெண் பிறந்தால் கள்ளிப்பால் கொடுக்கிறார்கள்னு பெண் பிள்ளை பிறந்தாலே பாவம்னு நினைச்சதெல்லாம் ஒரு காலம்ங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துராதான்னு ஒவ்வொருத்தரங்களும் கோயில் குளமா ஏறி இறங்குறாங்க. பெண் பிள்ளை பிறந்தால் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்களாக இளவரசியா வலம் வருமேங்க. அதுக்கு ஆண் குழந்தைகளுடைய கனவையும் பெண் குழந்தைகளுடைய கனவையும் சமமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு உருவாயிருக்குங்க. அதற்கு மிக சிறந்த உதாரணம் செஸ் உலகையை ஆட்டி படைத்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரியான பிரக்ஞானந்தாவும் வைஷாலியும் என்று சொன்னால், ஆண் பிள்ளைக்கு என்ன கனவுக்கு நம்ம உறுதுணையா இருக்கிறோமோ அதே மாதிரி என் பெண் பிள்ளையினுடைய கனவுக்கும் நான் உறுதுணையா இருப்பேன் ஒரு பெற்றோர்கள் இருக்கிறாங்க பாருங்க. அது கொண்டாட்டம் இல்லையா? ஐயா, ஒரு காலத்துல திரையில் இருப்பவர்களை தான் நாம் நட்சத்திரங்களாக கொண்டாடினோம். ஆனால் இன்னைக்கு தரையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் செய்யக்கூடிய சாதனையும் நாங்கள் நட்சத்திரங்களாக கொண்டாடுறோம்னு சொன்னா அது கொண்டாட்டம் இல்லையாங்க? ஐயா, வாழ்க்கையில தினம் தினம் பல சோதனைகளையும் சவால்களையும் சந்தித்து வருபவர்கள் தான் 3ஆம் பாலினம்னு சொல்லக்கூடிய திருநங்கைகள்ங்க. அவர்களுடைய வாழ்க்கையில கூட இன்னைக்கு படிப்படியா எவ்வளவு முன்னேற்றம் தெரியுங்களா? அதற்கு மிக சிறந்த உதாரணம் இந்தியாவின் முதல் காவல் அதிகாரியா வந்திருக்கக்கூடிய பிரித்திகா யாஷினி என்று சொன்னால், நடுவர் கூட ஆரம்பத்திலே
சொன்னாரு, மாற்றங்களோடு இணைந்து போகும் பொழுது மட்டும்தான் இந்த சமூகம் முன்னேற்றத்தை அடையும்னா இந்த மாற்றங்களை எல்லாம் நீங்க கொண்டாடி பாருங்க. அடுத்த தலைமுறை அடுத்த கட்டத்துக்கு போகுங்க. நம் தேசத்தினுடைய கனவே இளைஞர்களுடைய கையிலும் குழந்தைகளுடைய கையிலும் தான் இருக்கிறது. அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி தான் நம்முடைய தேசமே நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவர்களை நாங்கள் கொண்டாடுகிறோமே தவிர ஒரு நாளும் பந்தாடவில்லை என்று சொல்லி அற்புதமான வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். மழை மாதிரி கொட்டி தீர்த்திருக்காங்க. யோகதர்ஷினி பேசிட்டு போன பிறகு இவ்வளவு பிரச்சனை இளைஞர்களுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் நாம் அந்த பக்கம் போகிற மாதிரி இருந்தால் இந்த பக்கம் வந்து என்னையா பிரச்சனை, இளைஞர்களுக்கு நாங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம், ஆணின் கனவுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்தோமோ அதை விட ஒருபடி அதிகமாக பெண்ணின் கனவை நனவாக்குவதற்கு இன்னைக்கு நாங்கள் புறப்பட்டிருக்கோம்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தனலட்சுமின்னு ஒரு அக்கா இருந்துச்சு. பள்ளிக்கூடம் படிக்கும்போது கல்லூரி படிக்கும் போதெல்லாம் உயரம் தாண்டுதலில் அக்கா தான் மாநில அளவில் மாவட்ட அளவில் பரிசு வாங்கும். 19 வயசில் அந்த அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மாமியா சொன்னுச்சு, உயரம் தாண்டுறது நீளம் தாண்டுறது வாசப்படியை கூட தாண்டக்கூடாது. கனவுக்கு முட்டுக்கட்டை போட்டாங்க. ஆனால் 19 வயதான ஒரு இளம் பெண்ணை நமக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம அம்மா மாதிரி அவளையும் அடுப்படிக்குள்ளேயே நாம் போட்டு முடக்கிறத விட கனவுகளோடு இருக்கிற என் மனைவிக்காக நான் பணியாற்றுகிறேன்னு சொல்லி இன்றைக்கு தனலட்சுமி என்கிற அந்த இளம் பெண்ணை சாதனையாளராக மாற்றியிருக்கார்ல ஒரு ஆண் கணவன் நண்பன். இன்னைக்கு நாங்கள் கொண்டாட தொடங்கி இருக்கிறோம். சாதனையாளர்களை உதாரணம் காட்டினதோட மட்டும் இல்லைங்க, அந்த சாதனையாளர்களை இந்த சமூகம் எப்படி கொண்டாடுதுன்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. இவ்வளவு பேசின பிறகு நான் இந்த அணியில் இருந்தேன்னா புதுக்கோட்டைக்கு அடுத்து எத்தனை மணிக்கு பஸ்ஸுன்னு கேட்டு பேகை எடுத்துகிட்டு புறப்பட்டுருப்பேன். ஆனால் அவங்க தமிழ்நாடு அரசு கொடுத்த விருதெல்லாம் வாங்கியிருக்காங்களாம். இளம் வயதில் தூய தமிழ் பேசுவதற்காக தமிழ்நாடு அரசு வழங்குகிற தூய தமிழ் பற்றாளர் விருதை வென்றிருக்கிற, சின்னத்திரையில் நாம் பார்க்கிற எண்ணற்ற நிகழ்ச்சிகளை பின்னிருந்து இயக்கி கொண்டிருக்கிற, முன்னணி நட்சத்திரமாக மிளிர்ந்து கொண்டிருக்கிற சின்னத்திரை இயக்குனர் சிங்கப்பெண் சிவநந்தினி அவர்கள் ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டலோடு வர்றாங்க. உலகெங்கும் பார்த்து ரசித்து வியந்து கொண்டிருக்கக்கூடிய பிளாக்ஷிப் நேயர்கள் அத்தனை பேருக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களோடு தொடங்குகின்றேன். அன்பு வணக்கம் அனைவருக்கும். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னாடி 2 பேர் பேசிட்டாங்க. ஆமா, தலைப்பு என்ன அப்படிங்கிறத 2 பேரும் மறந்துட்டாங்க. அப்படியா? இதில் அவர் வாத்தியார் வேற, இதில் அந்த அம்மா எம்இ வேற, பெருமை வேற. நான் எம்இ படித்திருக்கிறேன். ஒரு தலைப்பை சரியா படிச்சலாமா? நடுவர் அவர்களே, எல்லாருக்கும் சேர்த்து ஒரு உண்மையை சொல்லட்டுமா? அவங்க சிரித்து பேசுவாங்க, சிரிக்க சிரிக்க பேசுவாங்க, சத்தமா பேசுவாங்க, சங்கத்தமிழ் கூட பேசுவாங்க. ஆனா அவங்க பேசுறதுலாம் வெறும் ரூமரு. ஏன்னா அவங்க 3 பேருமே பூமருங்க. ஒரு மனசாட்சி வேண்டாமா? தலைப்பு என்ன? குழந்தைகளும் இளைஞர்களும் இந்த சமூகத்தினால கொண்டாடப்படுகிறார்களா, திண்டாடப்படுகிறார்களா? சார், நாங்கள் சந்தோஷமாக தாங்க இருக்கோம். இளைஞர்களும் மாணவர்களும் அவங்களும் தனித்தனியாக இருக்கும்போது கொண்டாடி தீர்த்துக்கிறாங்க. அது அல்ல பிரச்சனை. இந்த சமூகம் அவர்களை என்ன செய்கிறது? அக்கா வந்து சொல்கிறாங்க, நான் எம்இ படிக்கும்போது ஒரு அலுவலகத்தில் வாங்கின பட்டமளிப்பு விழாவை என் பையன் மேடை போட்டு வாங்குறான். அக்கா, அதுதான் அக்கா பிரச்சனை. எல்கேஜி யூகேஜி படிக்கிற பையன் கோணலும் மாணலமாக எழுதணும், தப்பாக எழுதணும், திட்டு வாங்கணும். அவனை போய் படிடா எழுதுறான்னு சொல்லி நீங்கள் 20-25 வயசுல வாங்க வேண்டியதை 4 வயசுலேயே 5 வயசுலேயே வாங்கணும் கட்டாயப்படுத்துறீங்க. அதுதாங்க திண்டாடப்படுகிறதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு பேர் தான் பந்தாடப்படுகிறது. இளைஞர்கள் இந்த நாட்டின் மிகப்பெரிய கனவு. ஒவ்வொரு நாட்டையும் பட்டியல் போட்டாங்க. ஜப்பானில் கேட்டாங்க, மலேசியாவில் கேட்டாங்கன்னு. ஏன் பாவம், அவனுக்கு ரைம்ஸ் கூட ஒழுங்கா பாட தெரியாது. அவனை கூட்டியாந்து நீ பாடணும்டா, 50 லட்ச ரூபா வீட்டை நாம வாங்கணும்டா, நீ பாடணும்டா, 50 லட்ச ரூபா வீட்டை நாம வாங்கணும்டா, நீ தான்டா சூப்பர் சிங்கர்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளை பாடா படுத்துறியலேம்மா. நியாயம் வேண்டாமா? அதில் என்ன கொடுமைனா நடுவர் அவர்களே,
அந்த குழந்தைக்கு அதில் ஆசை இருக்குது, விருப்பம் இருக்குது, அந்த திறமை இருக்குன்னா பெற்றோர்கள் கூட்டி கொண்டு கிளாஸில் விடலாங்க. பக்கத்து வீட்டில் ஒருத்தி ஆடுறாங்கிறதுக்காக இவங்க பிள்ளைய டான்ஸ் கிளாஸில் சேர்க்கறது, மேல் வீட்டுக்காரன் பாட்டு கிளாஸ் போகிறான்னு இவங்க பிள்ளைய கொண்டு பாட்டு கிளாஸில் சேர்க்கறது, இங்கே ஆக்டிங் கிளாஸ் போகிறாங்கன்னு சொல்லிட்டு மாமே மக ஆக்டிங் கிளாஸ் போகிறான்னு இவனை கொண்டு சேர்க்கறது. அடுத்தவன் ஆடுறான், ஓடுறான், பாடுறான், குதிக்கிறான்னு தன் பிள்ளைக்கு என்ன திறமை இருக்கு என்று கூட தெரியாமல் இந்த சமூகத்திற்காக பிஞ்சு குழந்தைகளை நீங்கள் சிதைத்து கொண்டிருக்கிறீர்களே, அதுதாங்க பந்தாடப்படுகிற. ஒரு விளம்பரத்தில் அண்ணாச்சி சொல்வார்ல, மேல் வீட்டில் இருக்கு, கீழ் வீட்டில் இருக்கு, எதிர் வீட்டில் இருக்கு, உங்க வீட்டில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வீதிக்கு வீதி போர்டு வைக்கிறாங்க. டான்ஸ் கிளாஸ் இருக்கு, பாட்டு கிளாஸ் இருக்கு, ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்கு, எல்லா கிளாஸும் இருக்கு. எனக்கு போக பிடிச்சிருந்தா தானடா நான் போக முடியும். இதோட இன்னொரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா? சரி ரைட்டுன்னு அந்த குழந்தைய அப்பா அம்மா பேச்சை கேட்டு வந்துருங்க. உடனே இப்போ நடிகைகள்லாம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்களே, அந்த மாதிரி குழந்தை பிறக்கும் போதே ஒரு பேர் வச்சிடறாங்க. அவ்வளோவே இளைஞர்கள் நாட்டின் கண்கள்னு சொல்கிறீங்களேங்க. எத்தனை இளைஞர்கள் படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் திண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் தெரியுமா? வந்து கொண்டாடுறோன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க பெண்கள் இன்னைக்கு உச்சி முகர்ந்து கொண்டாடுறாங்க. ஒரு கவிஞன் ரொம்ப அழகா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கவிதை எழுதினான். நம்மெல்லாம் பட்ட படிப்பு படித்து முடிச்ச உடனே 10th முடிச்ச உடனே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணுறா, 12th முடிச்சோடனே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணு, டிகிரி வாங்கினவுடனே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணுடா. இப்படி சொல்லி தானே நம்மெல்லாம் வளர்ந்தோம். அதான் ஒரு கவிஞன் ரொம்ப அழகாக எழுதினான், இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாத்தையும் இடிங்க, அதை கற்ற வேலையவாவது எங்க இளைஞர்களுக்கு கொடுங்கடான்னு எழுதுனான்னா அவ்வளவு தூரம் இங்க வேலை வாய்ப்பு திண்டாட்டம் இருக்குங்க. பெண்களை உச்சி முகந்து பாராட்டினாங்களங்க. நீங்க என்னங்க பாராட்டுறீங்க? பெண்கள் என்ன அளவுக்கு உயர்ந்து விட்டார்கள், கொண்டாடப்படுறாங்க நீங்க சொல்றீங்க. இந்த சமூகத்தினால அவங்க ஒவ்வொரு நாளும் பந்தாடப்படுறாங்க. எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் கூட இன்னுமே வீட்டுக்கும் வேலைக்கும் புருஷனுக்கும் பிள்ளைக்கும் இடையில பந்தெடுக்கிற மாதிரி, ரன் எடுக்கிற மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி கலைக்கிற பெண்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? அதை எப்படிங்க நீங்க கொண்டாடப்படுறாங்கன்னு சொல்லுவீங்க? எவ்வளவுதான் படிச்ச பொண்ணா இருந்தாலும், வேலைக்கு போற பொண்ணா இருந்தாலும் அதெல்லாம் வீட்டுக்கு வெளியில தான். நீ வீட்டுக்குள்ள வந்துட்டா நீ ஊருக்கே ராணியா இருக்கலாம், வீட்டில் ஒருத்தனுடைய பொண்டாட்டின்னு இன்னைக்கு வரைக்கும் முடக்கிறாங்களேங்க. அது எப்படி நீங்க கொண்டாடப்படுவீர்கள்னு சொல்லுவீங்க? அழகா ஒரு புது கவிஞன் சொன்னாங்க, புத்தகங்களை குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள்னு பதிவு செய்தான். என்ன அர்த்தம் தெரியுமா? குழந்தைகள் அவ்வளவு மென்மையானவர்கள், அவங்க ரொம்ப எளிமையானவர்கள். குழந்தைகளை குழந்தைகளாக இருக்க விடுங்கள். நீங்க சின்ன வயசுலயே பெரியவனாகணும்னு ஆசைப்படுறீங்க. அவன் பெரியவனாகி என்ன முடிவு பண்ணிடுறான்? சின்ன வயசுலயே ஒன்றும் பழகலையே, பெரியவனாகி என்ன செய்ய போறோங்கிற ஒரு விரக்திக்கு வந்துடுறாங்க. சமீப காலமாக கடந்த 10 ஆண்டுகளில் தற்கொலைகள் அதிகமாக இருக்குன்னு நம்ம செய்தித்தாளில் பார்க்குறோம். அதுக்கு என்ன காரணம்? பெற்றோர்கள் கொண்டாடுறதா இருந்தால் ஏங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க? இந்த சமூகம் அவர்களை அங்கீகரிக்கிறது என்று சொன்னால் ஏங்க அவங்க தற்கொலை செய்து கொள்ள போகிறார்கள்? சரியான படிப்பு இருந்தும் நல்ல வேலை இல்லை, நல்ல வேலை இருந்தும் இந்த சமூகத்தின் நல்ல பேர் இல்லை. நல்ல பேரும் நல்ல படிப்பும் நல்ல வேலை இருந்தால் நிம்மதி இல்லைன்னு ஒவ்வொரு நாளும் இல்லை 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 என்கின்ற கொடுமைகளுக்கு மாணவர்களும் இளைஞர்களும் பிள்ளைகளும் தள்ளப்படும் போது நிச்சயமாக கொண்டாடப்படவில்லை, அவர்கள் பந்தாடப்படுகிறார்கள் என்பதுதான் என்னுடைய வாதம். நடுவர்களே, நான் இப்படி சொல்லி முடிக்கிறேங்க. நீங்க அத்தி பூத்தார் போல ஒரு செஸ் சாம்பியன் வந்தனால பாராட்டுறீங்க, ஒரு தனலட்சுமி வந்தனால பாராட்டுனீங்க. தமிழ்நாட்டில் இந்தியாவில் எத்தனை குகேசிகள் பிறந்திருப்பார்கள், எத்தனை தனலட்சுமிகள் வந்திருப்பார்கள், எத்தனை அப்துல் கலாம் பிறந்திருப்பார்கள். ஏன் ஒருவர் பெயருக்கு பின்னால் இன்னொரு பெயர் வரவில்லை என்று சொன்னால் அவர்கள் இந்த சமூகத்தால் திண்டாடப்படுகிறார்கள், பந்தாடப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல அடையாளமும் அங்கீகாரமும் கிடைக்காமல் தவிக்கப்படுகிறார்கள். அதனால இளைஞர்களும் குழந்தைகளும் ஒரு நாளும் கொண்டாடப்படவில்லை, அவர்கள் இந்த சமூகத்தால் பெற்றோர்களால் பந்தாடப்படுகிறார்கள் என்ற வேதனையை பதிவு செய்து, இது நாள் வரைக்கும் குழந்தைகளை நீங்கள் தொந்தரவு செய்பவர்களாக இருந்தால் உங்கள் குழந்தையின் மழலை பேச்சை 5 நிமிடம் இருந்து கேளுங்கள். குழல் இனிது யாழ் இனிது என்பதன் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்ற ஐயன் வாக்குவனின் வள்ளுவத்தை சொல்லி அந்த வரிகளுக்கு ஏற்றாற்போல் குழந்தைகள் இந்த சமூகத்தில் வளர வேண்டும். குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர்ந்தார்கள், இளைஞர்கள் ஆரோக்கியமாக வளருவார்கள். இளைஞர்கள் ஆரோக்கியமாக வளர்ந்து விட்டார்கள் என்று சொன்னால் இந்த நாடு வல்லரசு நாடாக பயணப்படும் என்கின்ற ஆசையும் தெரிவித்துக் கொண்டு வாருங்கள்,
பந்தாடுபவர்கள் பந்தாடிக் கொண்டே இருக்கட்டும். ஒரு நாள் நாமும் கொண்டாடப்படுவோம். நன்றி, வணக்கம். ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டு சிங்கப்பெண் சிவநந்தினிக்கு. ரொம்ப நேர்த்தியா அந்த அணி சார்ந்த வாதங்களை முன் வச்சிருக்கிறாங்க. அவனுக்கு என்ன பிடிக்குதுன்னு முதல்ல கேளியா. உனக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய சொல்லாத. நம்ம வீட்டில் சொல்லுவாங்கள்ல, நான் தான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், முடியலை, நீயாவது டாக்டர் ஆயிடுறா. நான் தான் அந்த வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன், கவர்மெண்ட் சம்பளம் காசுனாலும் கவர்மெண்ட் காசு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன்டா, என்னால் தான் முடியலை, நீயாவது ஆகுடா. உங்கள் விருப்பத்தை எங்கள் மேலே திணிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறான். ஒரு பையங்க, அவன் அழகான ரோஜா பூ செடி, அம்மாவுக்கு சாமந்தி பூ பிடிக்கும், அப்பாவுக்கு மல்லிகை பூ பிடிக்கும். இந்த சாமந்தி பூ செடியிலிருந்து ரோஜா பூ வரணும்னு அம்மா ஆசைப்படுறா, மல்லிகை பூ வரணும்னு அப்பா ஆசைப்படுறாரு. ஒரு சாமந்தி பூ செடியில் எப்படிங்க ரோஜா பூவும் மல்லிகை பூவும் வரும்? ரோஜா வரணும்னு ஆசைப்பட்டு மல்லிகைப்பூ வரணும்னு ஆசைப்பட்டு தான் இயல்பாய் கொடுக்கிற சாமந்தி பூவை கூட அந்த செடியால் கொடுக்க முடியாமல் போகிற அவலம் இன்றைக்கு நம் தேசத்தில் நடக்கிறது. குழந்தைகளின் வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு சிக்கல்ல மாட்டி இருக்கு அப்படிங்கிறத இந்த மன்றத்தில் முன்வைத்ததற்காகவே சிவநந்தினிக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல் கொடுக்கலாம். இவ்வளவு கேள்வி கேட்டு போயிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா அது ஒருவரால் தான் முடியும். அன்பு அண்ணன் ஸ்ரீரங்கத்தை சார்ந்த கணேஷ் கண்ணன் அவர்கள் ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டலோடு வருகிறார். வாங்க. தான் வாழ்ந்த சமூகத்தை தலை நிமிரச் செய்து தமிழால் உலகமெங்கும் பெயரெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் பெருந்தகை அவர்களே, ஆஹா, இல்லங்கள் தோறும் மனதால் குழந்தைகளாக நினைத்துக் கொண்டு குழந்தைகள் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய பிளாக் ஷீப் தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆமா, என்ன பிரச்சனை? தலைப்பே என்ன கொடுத்திருக்கிறாங்க? எனக்கு தலைப்பிலேயே சந்தேகமா இருந்தது. இவங்க ரெண்டு பேர் பேசினோன்னு இந்த தலைப்பையே பந்தாடக்கூடிய பாங்கு பெற்றவர்கள் தான் இவங்க ரெண்டு பேருங்கிறத நாங்கள்லாம் பூமரா. அதுக்கு இந்த சைட்ல இருந்து 26 பேர் கைத்தட்டி இருக்கீங்க. அந்த 26 பேரை அவர் நோட் பண்ணி வச்சிருக்காரு. நந்தினி மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரா வரேன். நந்தினி மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பையன், அக்கா நான் உங்களோட செல்ஃபி எடுத்துக்குவான்னு கேட்டான். தம்பி செல்ஃபி எடுத்துப்பேன், ஆனால் எதிரில் பேசக்கூடிய 3 பேர் பேசும்போது கையை தட்டினா கையை உடச்சி போடுவேன், மிரட்டிட்டு வாங்கி இங்கே உட்காந்துருக்கிறா. அப்படி நடுவர் அவர்களே, என்னென்ன பேச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நந்தினியை அறிமுகப்படுத்திய போது என்ன சொன்னீங்க? நீங்கள் அவங்களுக்கு என்ன விருது கொடுத்துருக்குறாங்க? தூய தமிழ் பற்றாளர் விருது. ஐயா, அந்த விருதோடு நிறுத்தாம இந்த நிகழ்வு இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடக்கிறது என்று சொன்னால், விழுந்த பலகையிலிருந்து உபசரிப்பிலிருந்து உங்கள் எல்லோர் மனதிலும் இடம் பிடித்து நீங்கள் கைத்தட்டி இந்த இலங்கையை வாழ்த்தி கொண்டிருக்கிறீர்களே, அப்ப பந்தாடப்படுறாங்களா கொண்டாடப்படுறாங்களா? ஏமா மனசாட்சி வேண்டாமாமா? மனசாட்சி வேண்டாமான்னு கைத்தட்டுக்கு பின்னாடி முதுகுல எவ்வளவு தழும்பு இருக்குங்கிறது எனக்கு மட்டும் தான்டா தெரியுங்கிற மாதிரி. நடுவர் அவர்களே, அதையும் நான் நினைச்சு பார்க்கிறேன். எது வந்தாலும் எதிராளியை தாக்குவது அல்ல வலிமை, எதிர்கொண்டு தாங்குவதே வலிமை என்று நிறுத்தினது நந்தினி இல்லையா? என்னமா கதையா விடுறியா? உங்க உருட்டுக்கு ஒரு அளவு வேண்டாமா? அடுத்தது என்ன? அதாவது நடுவர் அவர்களே, பெற்றோர்கள்னு ஏன் பேர் வந்தது தெரியுமா? ஏன் வந்தது? இறைவனால் நமக்கு குழந்தை என்னும் வரத்தை பெற்றதால் தான் பெற்றோர் என்ற பெயர் வந்தது. என்னன்னா, குழந்தை இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு அது ஒண்ணு. அடுத்தது என்னவா? எல்லாம் படிச்ச படிப்புக்கு வேலை இல்லை, படிச்ச படிப்புக்கு வேலை இல்லைன்னு சொல்றீங்களே நந்தினி, மரியாதைக்குரிய நந்தினி அவர்களே, எங்க இளைஞர்கள் எப்படி தெரியுமா? புத்தனாம்பட்டியில் இருக்கக்கூடிய நேரு மெமோரியல் காலேஜில் காலையில் படிச்சுட்டு சாயந்தரம் இந்த மொபைல் ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்னு படித்த படிப்போடு தான் வேலைக்கு சென்றால் எனக்கு தான் சம்பளம் கிடைக்கும், எங்கிட்ட வேலைக்கு வந்தால் 1000 பேருக்கு வேலை கொடுப்பேன்னு எங்கள் இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மை. இன்னைக்கு சமீபத்தில் தமிழ்நாட்டில் சுய தொழில் தொடங்க வேண்டும் என்கிற ஆர்வம் மிக்க இளைஞர்கள் அதிகரித்திருக்கிறார்கள். ஒரு புள்ளி விவரம் சொல்லுதுங்க, ஒவ்வொரு சிறு நகரங்களிலும் 100 இளைஞர்கள் சொந்தமாக தொழில் தொடங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சமீபத்தில் சொல்லுதுன்னா, நாம் வேலை கேட்டு
வரிசையில் நின்று அப்ளிகேஷன் போட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி எல்லாம் வேலை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் ஒரு ஆளுக்கு வேலையில் என்னடா சொல்கிறேன், நான் 100 பேருக்கு வேலை தரேன்டாங்கிற ஆற்றல் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு இருக்குங்க. நடுவர்களே, அப்பா அம்மா பேச்சை கேட்கணும்னு நினைக்கக்கூடிய கடைசி தலைமுறையும் நாங்கள் தான். பிள்ளைகள் பேச்சை கேட்டால் குடும்பம் உயரும் என்று நினைக்கக்கூடிய முதல் தலைமுறையும் நாங்கள் தாங்கிறத மறந்துடக்கூடாதுல்ல நீங்கள். ஊர்ல ஒரு பெண் பிள்ளை இருக்கு. அந்த பெண் பிள்ளையோட அப்பா யாரு தெரியுங்களா? பால் வியாபாரம் செய்யக்கூடியவர். சைக்கிளில் வச்சு மிதிச்சுக்கிட்டே பால் வியாபாரம் பண்றாரு. இந்த பிள்ளைக்கு என்ன ஆசை தெரியுங்களா? சைக்கிள் போட்டியில் முதலிடம் வரணும்னு ஆசை. அந்த பெண் பிள்ளை என்ன பண்ணுறது தெரியுங்களா? அவர் அப்பா சைக்கிளை மிதிச்சு சைக்கிள் ரேஸில் முதல் பரிசு வருதுங்க. தமிழ்நாடு அல்ல, இந்திய அளவில் 6 தங்கப்பதக்கத்தை இந்த குழந்தை கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்குறாங்க, ஏம்மா உனக்கு சைக்கிள் இல்லையம்மா, அப்பா சைக்கிளில் தானம்மா ஓட்டினேன், எப்படிம்மா இது பண்ணோன்னே? அந்த பெண் பிள்ளை சொல்லுது, சில நேரம் எங்கள் அப்பா சைக்கிளுக்கு பின்னாடி உட்கார்றதுக்கு ஒரு இடம் இருக்கும். எங்கள் அப்பா ஓட்டி கலைச்சாருன்னா அவர் பின்னாடி உட்கார வச்சுட்டு நான் ஓட்டி பயிற்சி எடுத்தேன். எவ்வளவு பெரிய சைக்கிள் நவீனமாக வந்தாலும் என் அப்பா சைக்கிளில் கிடைத்த வெற்றி தான் பெரிய வெற்றின்னு சொல்லுதுன்னா எங்க என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க சமீபத்தில் சிஏ தேர்வில், அதாவது ஆடிட்டர் தேர்வில் முதலிடம் பிடித்த ஒரு பெண் குஜராத் மாநிலத்தில் இருக்கிறா. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் என்ன செய்கிறாங்க தெரியுமா? அவருடைய தாயார் கழிவறை சுத்தம் செய்யக்கூடியவர், அவருடைய தந்தையார் காலணி தேய்த்து கொடுக்கக்கூடியவர். இவங்க 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு படிச்சிடுறாங்க. சிஏல முதலிடம் வர அந்த பொண்ணு மேடையில் ஏறி அங்கீகாரம் படுத்தும் பொழுது, என்ன காரணத்தினால உங்களுக்கு உத்வேகம் சிஏவை முடிச்சிங்கன்னு கேட்டதுக்கு அவங்க அப்பா அம்மாவை நிறுத்தி வச்சு அவ சொன்ன காரணம் என்ன தெரியுங்களா? அனைவரையும் மெய்சில் இருக்க வைத்தது. என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது வேற எதுவும் இல்லை, என்னுடைய ஹார்ட் ஒர்க் டெடிகேஷன்லாம் இல்லை. உன்னால முடியும், நீ முடியலன்னா யாராலையும் முடியாதுன்னு எங்கள் பெற்றோர்கள் கொடுத்த ஊக்கத்தினால் தான் நான் சிஏவை முடித்தேன் என்று சொன்னால், வீடுகள் தோறும் இன்று குழந்தைகள் தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வீடுகள் தோறும் எல்லா குழந்தைகளையும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே நீங்க 3 பேரும் பந்தாடுறீங்கன்னு சொல்றதா இருந்தா உங்க சிஸ்டம் இன்னும் அப்டேட் ஆகலன்னு அர்த்தம். சிஸ்டம் அப்டேட் பண்ணுங்க, இல்லைன்னா கரப்ட் ஆயிடுவீங்கிற ஒரு காஷன் நோட்டீஸ் கொடுத்து வாய்ப்பளித்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு உற்சாகமான கைத்தட்டு கொடுங்க அன்பு அண்ணன் கணேஷ் கண்ணன் அவர்களுக்கு. அந்த அணி சார்ந்து வாதங்களை தொகுத்து எத்தனை சாதனையாளர்கள் இருக்கிறாங்க, அவங்கள நாம் எப்படியெல்லாம் ஊக்குவிச்சு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறோம், எப்படி நாங்கள் பண உதவி கொடுத்து அவங்கள மேலே ஏற்றுறோம், கொடுக்குற பணத்தை அந்த பிள்ளைகள் எப்படி அடுத்த கட்டத்துக்கு உதவி பண்ணுறாங்கங்கிற ஒரு தெளிவான வாதத்தை இந்த மன்றத்தில் முன்வைத்து பேசியிருக்கிறார். கடைசியில் அவருக்கு கோர்ட்டில் இருந்தால் நோட்டீஸ் வரும்னு நான் கேள்விப்பட்டிருந்தேன். கடைசியில் காஷன் நோட்டீஸையும் அவருக்கு அனுப்பிச்சி வச்சிருக்கிறாரு. எல்லா இடங்களிலும் தன் நகைச்சுவை உணர்வால் நிரம்பி இருக்கிற, விஜய் தொலைக்காட்சியின் மூலமாக உலக புகழ் பெற்றிருக்கிற அன்பு அண்ணன் நாஞ்சில் விஜயன் அவர்கள் ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டலோடு வருகிறார். வாங்க. நடுவர் அவர்களே, என்னை எல்லா இடத்துலையும் பார்க்கலான்னு சொன்னீங்க, ஆனா நேரு கல்லூரி மாணவர்கள் இதயத்திலும் பார்க்கலான்னு இங்க வந்துதான் கண்டுபிடிச்சேன். அதுல எங்க அண்ணன் கணேச் அண்ணன் பால்வடியும் முகம் கேள்விப்பட்டிருப்பீங்க, யாராவது பார்க்கணும் நல்லா பார்த்துங்க. 30 லிட்டர் பால் பிடிக்கலாம் அந்த முகத்துல. இங்க சிஸ்டம்லாம் கரப்டா இருக்கான். அது எங்க சிஸ்டத்தெல்லாம் அப்டேட் பண்ணணுமா? அப்டேட் கூட 5 நிமிஷத்துல பண்ணிடலாம். ஆனா உங்க சிஸ்டத்தெல்லாம் வைரஸ் புகுந்துருக்கு. முதல்ல எல்லா வைரஸையும் அழிக்கணும். ஆளப்பாரு. இதுல வேற நந்தினியை பார்த்தீங்களா? சிங்கப்பெண் அவங்களை கொண்டாடவில்லையா? காலையிலிருந்து 3 மணி நேரம் திண்டாட வச்சதே அவர்தான். 30 போன் பண்ணிருக்கு இந்த பட்டிமன்றத்துக்கு வர வைக்கிறதுக்கு. இத்தனைக்கு திருச்சி பாலத்துக்கு அடியில் வீட்டை வச்சுக்கிட்டு இங்க வரதுக்கு 4 மணி நேரம். கேட்டா டிராபிக்கா. எவ்வளவு திண்டாட வச்சுக்கிட்டு சும்மா வாய் இருக்குன்னு அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்காப்ல. 1 லட்சம் ரூபா ஒரு குழந்தைக்கு பரிசு கிடைச்சுதான். அதை தன்னோடு 10 படிக்க முடியாத வேலை குழந்தைகளுக்குலாம் அந்த குழந்தை பிரிச்சு கொடுத்துச்சான். இதெல்லவா கொண்டாட்டம்? தனக்கு கிடைத்த 1 லட்சம் ரூபாய் பரிசை அனுபவிக்காமல் ஒரு குழந்தை போனதே அதல்லவா திண்டாட்டம். அந்த நிலையிலும் 10 குழந்தைகள் காசு இல்லாமல் படிக்காமல் இருக்கிறது அல்லவா, அதல்லவா திண்டாட்டம். நாங்க 3 பேர் பேச வந்திருக்கோம். அடுத்து, ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் இன்னைக்கு சமமா பார்க்கறாங்களாம்.
உண்மைதாம்மா. ஒரு காலத்துலாம் பெண் குழந்தைய ஒரு மாதிரி பார்த்துட்டு ஆண் குழந்தையெல்லாம் கொண்டாடினாங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்க, எல்லாம் பெண் குழந்தை பிறந்தா போதும், அடடா மகாலட்சுமி பிறந்திருக்கா, மகாலட்சுமி பிறந்திருக்கா. எங்கள் ஆம்பளை பிள்ளை பிறந்த வந்து தொலைஞ்சிருக்கு பாரு. வரதான் ஆண்களுக்குலாம் மரியாதை இல்லை மேடம். நீங்க கல்யாணம் மட்டும்தான் இல்லை. ஆமா, கல்யாணம் வீட்டுக்குள்ள கூட போகும்போது பாங்களேன், மருமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. எவ்வளோ அழகா பாட்டு போடுவான். கூட தான் நம்மால் போவான், மடப்பயல மடப்பயல வா வா. எவனாவது பாட்டு போடுறாங்க. காந்திஜி, நேருஜி இவர்களுக்கு இணையாக இன்னைக்கு எல்கேஜி குழந்தைகளை நாங்கள் மதிக்கிறோம். எங்க மதிக்கிறீங்க? எல்கேஜியில் சேர்க்கணும் 1.5 லட்சம் ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. எல்கேஜியில் படிக்கிறதுக்கு எவ்வளவு திண்டாடிக்கிட்டு இருக்கோம். கொண்டாடுறோமா, கொண்டாடும். அடுத்து இன்னொன்று சொன்னாங்க பார்த்தீங்களா, கேரளாவில் 14 வயது இளைஞன் ஏஐ கண்டுபிடிச்சிருக்கானாம். அவங்க அப்பா அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாராம். அதை கூட மன்னிச்சலாம். கணேசன் சொன்னாப்ல, 56 வயசு ஆன என்னை என் மகன் 27 வயசு போல காட்டுகிறான். அடடா, இதெல்லவா கொண்டாட்டம். அதே ஏஐல தான் இளம் பெண்களை பழக்கமே இல்லாமல் இன்னொருவருடன் ஒப்பிட்டு கொண்டு போட்டு அந்த இளைஞர்களை திண்டாட வைக்கிறார்களே, இதுதான் எங்களுடைய திண்டாட்டம் சொல்லி தான் நாங்க பேச வந்திருக்கோம். இன்னைக்கு இளைஞர்கள்லாம் எவ்வளவு நட்போட இருக்கோம், சந்தோஷமா இருக்கோம். உண்மைதாங்க. இன்னைக்கு அத்தனை இளைஞர்களும் நாங்கள் நண்பர்களோடு ஒண்ணுக்கு ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுன்னா உடனே உயிரை கொடுக்கறதுக்காக நட்பு எங்கள்கிட்ட இருக்கு. ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய சமுதாயம் தயாராக இருக்கிறதா? இன்னைக்கு உங்க காலேஜில் 4 பசங்க ஒண்ணா உட்காந்து நின்று நிம்மதியா பேச முடியுமா? உடனே ஏதாவது ஸ்டாஃப் என்னடா பேசியிருக்கேன்னு திட்டுவாங்களா இல்லையா? நட்பை புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையா? உங்களுக்காக தான் பேச வந்திருக்கேன். ரோட்ல 5 பசங்க ஒண்ணா கூடி ஜாலியா போக முடியுதா இல்லையா? எங்க நட்பை கொண்டாட முடியலங்க. ஒரு பர்த்டேயை செலிப்ரேட் பண்ண முடியல. அவ்வளவு ஏன் ஒரு ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பையனும் அவங்களுக்குள்ள உண்மையான நட்பு தாங்க இருக்கும். ஒரு ரோட்ல நிம்மதியா நடக்க முடியுதா? உடனே பாக்குறவன் என்ன சொல்லுவான், பாத்தியா நாக்கு மேல பல்ல போட்டு நீங்க பேசுறீங்களா இல்லையா? எங்களுடைய உண்மையான நட்பை புரிந்து கொள்வதற்கு உங்களுடைய சமுதாயம் இன்னைக்கு தயாராக இல்லை. எங்களுடைய நட்பு இன்னைக்கு திண்டாடப்படுகிறது. எவ்வளவு பிரச்சனை ஐயா! இளைஞர்களுக்கு மட்டும் இல்லைங்க, குழந்தைங்களுக்கு இன்னைக்கு அதிகமான பிரச்சனை. நடுவர்கள் இன்னைக்கு எந்த வீட்லயாவது குழந்தைக்கு தாலாட்டு பாடுறாங்களா? ஆமா. ஒரு காலத்துல அழகா அம்மாவுடைய சேலையில தொட்டில் கட்டி மாமன் அடித்தானோ மல்லிகைப்பூ சண்டாலே, அத்தை அடித்தாளோ அரளிப்பூ சண்டாலே, அப்படி எவ்வளவு அழகா பாட்டு பாடி கொண்டாடுவாங்க. இப்பெல்லாம் பாருங்க, என் பொண்டாட்டி ஸ்ப்ரிங் தொட்டில் ஒன்று வாங்கியிருக்கேன் மேடம். அதுவும் கொலாப்ல நான் தான் வாங்கி கொடுத்தேன். அதை கூட கொலாப்ல தான் வாங்கியிருக்கீங்க. வேற என்ன பண்ண, குடும்பமே இன்னைக்கு கொலாப்ல தான் போயிட்டு இருக்கு. அந்த ஸ்ப்ரிங் தொட்டில் பொண்டாட்டியை தவிர மற்ற எல்லாத்தையும் கொலாப்ல தான் மேடம் வாங்கினேன். ரொம்ப சிரிக்காருங்க மேடம். அந்த தொட்டில் அந்த குழந்தைய தூக்கி போட்டுக்கிட்டு இங்க ஒரு தட்டி விடுதா மேடம். அந்த குழந்தை மேலையும் கீழையும் துள்ளுது பாருங்க. அது எப்போ பக்கத்து வீட்டில் போய் விடுமோன்னு பயத்திலேயே பார்த்துக்கிட்டு. நம்மளாம் ஸ்கூல் படிக்கும்போது என்ன சொல்லுவாங்க, 10ஆம் கிளாஸ் மட்டும் படிச்சிருப்பா, பாஸ் ஆனா நீ வாழ்க்கையில் நல்லா இருப்பேன்னு. நம்மளும் கஷ்டப்பட்டு எப்படியோ படித்து பாஸ் ஆயிடுவோம். அப்போ தான் சொல்லுவாங்க, இந்த 12ஆம் கிளாஸ் மட்டும் முடிச்சுட்டேன்னு வச்சுக்க வாழ்க்கையில் ஓஹோன்னு போயிடுவேன். நம்மளும் கஷ்டப்பட்டு பிட்டடிச்சு அப்படி இப்படின்னு படித்து பாஸ் ஆகி 12 படித்தா போதும். 12 முடிச்சிட்டேன், அடுத்தது டிகிரி தானப்பா, அதை முடிச்சுட்டேன்னு வச்சுக்க வாழ்க்கை எங்கேயோ போயிருப்பாங்க. நம்மளும் கஷ்டப்பட்டு எங்கேயோ போய் ஒரு டிகிரியை முடிச்சுட்டோன்னு வச்சுக்க, டிகிரி முடிச்சுட்ட ஒரு வேலைக்கு மட்டும் போயிட்டோன்னு வச்சுக்க, உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காதுப்பா. நம்மளும் கஷ்டப்பட்டு கையில் காலில் விழுந்து படித்த படிப்புக்கேற்ற வேலை இல்லைன்னா கூட ஏதோ ஒரு வேலையாக போகணும், வேலைக்கு ஜாயின் பண்ணிடுவோம். வேலைக்கு போயிட்ட அப்படியே ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, கல்யாணத்தையும் பண்ணிடுவோம். அப்போ தான் தெரியும் பொண்டாட்டியுடைய பிக்கல் என்ன பிடுங்கல் என்னன்ட்டு. கல்யாணத்தை பண்ணிட்டு என்னங்க வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அது அப்படிதான்ப்பா. ஒரு குழந்தைய மட்டும் பெற்றுட்டேன்னு வச்சுக்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, ஒரு குழந்தைய பெற்றுட்டா போதும், அந்த குழந்தைக்கு படிக்க வைக்க அப்படி இப்படின்னு ஊதுப்பட்ட இருக்க காசெல்லாம் அழிக்கணும். குழந்தைய பெற்றுட்ட அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சேன்னா வாழ்க்கை சந்தோஷமான. இப்படி இளைஞனுடைய வாழ்க்கை ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்ல திண்டாடிக்கிட்டே தான் இருக்கிறது. எக்காரணத்தை கொண்டும் கொண்டாடப்படவில்லை. இன்னைக்கு படித்த படிப்பிற்கான வேலை இன்றைய இளைஞர்களுக்கு கிடைக்காத வரைக்கும் இன்றைய வாழ்க்கை இளைஞர்களுக்கு திண்டாட்டம் மட்டும்தான் சொல்லி அந்த சமுதாயம் எங்களை பந்தாடி கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகான
அந்த அணி சார்ந்த நிறைவான உரையை இந்த மன்றத்தில் வழங்கியிருக்கிற நாஞ்சில் விஜயனுக்கு ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டு. ரொம்ப அழகா நேர்த்தியா இந்த 6 பேரும் இந்த தலைப்பு சார்ந்த வாதங்களை முன் வச்சிருக்காங்க. குழந்தை பருவமும் இளமை பருவமும் மகிழ்ச்சிக்குரிய பருவம் தான், கொண்டாட்டத்திற்குரிய பருவம் தான், யாரும் மறுக்கலை. அவன் ஜாலியாக இருப்பான், ஏன்னா அந்த வயசில் அவனுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. இளமையில் வாழ்க்கையை நாம் பார்த்துக்கலாம்ங்கிற நம்பிக்கை அதிகமாகவே இருக்கும், அதனால் எதை பற்றியும் கலங்க மாட்டான். இந்த இளைஞர்கள் எப்படி தெரியுமா இருக்காங்க? வாழ்க்கையை யதார்த்தமாக எடுத்துக்கிற இளைஞர்களாக இருக்கிறாங்க. நடந்தா ஓகே, நடக்கலைன்னா டபுள் ஓகே, கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலைன்னா ரொம்ப சந்தோஷம்னு வாழ்க்கையை வாழுகிற இளைஞர்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறாங்க. இளைஞர்கள்லாம் பாருங்க, அவங்களுக்கு இல்லாத பிரச்சனையா? அவ்வளவு பிரச்சனை இருக்கு. அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாங்க. மக்கா மிஷி பிரச்சனையை லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ற மைக்கேல் ஹசி நாங்கன்னு சொல்லி இன்னைக்கு பிரச்சனைகள் அப்படி தூசியை தட்டுற மாதிரி தட்டி விட்டு போறோம். அவன் வாழ்க்கையில் அவனை நீங்கள் இயல்பாக விட்டாலே அவன் மகிழ்ச்சியாக தான் இருப்பான். ஏன்னா இளமை பருவம் தாங்க கொண்டாட்டத்திற்குரியது. பண்டிகைகளை கொண்டாடணும்னா கூட இளமை பருவம் தான். முதுமையில் என்னங்க பண்டிகை? வாழ்க்கையில் நாம் 60 வயதில் உட்கார்ந்துருக்கும் போது நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படின்னு 55 சொல்லுவோம், இல்லை 59 சொல்லுவோமா? 19 29 தானங்க சொல்லுவோம். இப்போ நினைவுகள் அதிகமாக சேகரிக்கப்படுகிற பருவம் கூட இளமை பருவம். இன்னைக்கு நான் பார்க்குறேன், எல்லாரும் சொல்கிறோம், நான்லாம் ஸ்கூலுக்கு ஆற்ற கடந்து போனேன், சைக்கிளில் போய் படித்தேன், 2 பஸ்ஸு மாறி போய் படித்தேன். அப்படி படித்தும் நீங்கள் அடைய முடியாத உயரத்தை இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள் இந்த கல்வியை வச்சுக்கிட்டு எட்டி பிடிக்கிறான்னு சொன்னால் அந்த இளைஞர்களுக்குள்ள ஒரு தனித்துவமான ஆற்றல் இருக்கு. இளைஞர்களும் குழந்தைகளும் மகிழ்ச்சிக்குரியவர்கள் தான், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த 6 பேர் எதை வாதிட்டிருக்காங்க? இளைஞர்களையும் குழந்தைகளையும் கொண்டாடுறோமா பந்தாடுறோமா? நீங்கள் நல்லா கவனிங்க. குழந்தைங்களுக்கு இந்த அணியில் பேசுகிற போது சொன்னாங்கல்ல, வயதுக்கு மீறி அழுத்தத்தை கொடுக்குற சமூகமாக இந்த சமூகம் மாறி இருக்கு. ஒரு 6 வயசு பாப்பா உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களினுடைய தலைநகரங்களையும் சொல்லுது, கொடியை சரியாக கண்டுபிடிக்குது, எல்லா நாட்டின் தேசிய கீதங்களையும் பாடுது. உடனே அவங்க அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இன்றைக்கு இருக்கிற சமூக வலைதளங்கள் பேட்டி எடுக்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சியில் ஒரு 12 வயசு பையன் மேடை ஏறி எதிர்கட்சியில் இருக்கிற 60 வயது அனுபவம் உள்ள முதிர்ந்த அரசியல் தலைவரை ஒருமையில் பேசுகிறான். அவங்க அம்மாவும் அப்பாவும் இப்படி ஒரு புரட்சி பிள்ளையை பெற்றிருக்கீங்களேன்னு சமூகம் எங்களை பாராட்டுதுன்னு வாய்க்கூசாமல் பேசுகிறாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்க, எந்தெந்த வயசில் எதை எதை செய்யணுமோ அந்தந்த வயசில் அதை செய்யணும். ஒரு காலத்தில் 8 வயசு 10 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, குழந்தை திருமணம்னு. அது சமூகத்துக்கும் இந்த பண்பாட்டுக்கும் உகந்தது இல்லைன்னு நாம் ஒரு முடிவுக்கு வந்து அதை மாற்றிக்கிட்டோமா இல்லையா? பெண்ணின் திருமண வயது 18, அது கூட இன்னைக்கு 21 மாறிடுச்சு. காலம் ஒரு மாறுதலுக்கு உட்பட்டு பெண்ணின் திருமண வயது 21 அப்படின்னு மாற்றிருக்கு. இப்போ குழந்தை திருமணம் தான் சரின்னு நாம் இன்னைக்கு இருக்க முடியுமா? மாறி இருக்கு. ஒரு காலத்தில் காமராஜர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தலைவர் இந்த தேசத்தின் முதலமைச்சராக இருந்தபோது ஒரு சின்ன பையன் மேடையில் நின்று எதிர்க்கட்சி தலைவரை பேசுகிறான், அரசியல் பேசுகிறான். தன் சொந்த கட்சியிலேயே தன் விருப்பமான தலைவருக்கு எதிராக செயல்படுகிற முதிர்ந்த தலைவரை ஒருமையில் பேசுகிறான். இதை கேட்டுக்கொண்டு மேடை ஏறுகிற காமராஜர் அந்த பையனை கூப்பிட்டு, இந்த வயசில் நீ இந்த பேச்சு பேசக்கூடாது, நீ முதல்ல படித்த அதிகாரம் இருக்கிற ஒரு துறையில் போய் உட்கார்ந்து அரசு அதிகாரியா மக்கள் அலுவலரா வா, அதற்கு பிறகு மக்களுடைய குறை தீர்க்கிற வேலையை நீ செய்யு சொல்லி அந்த இளைஞனை கொஞ்சம் கொஞ்சமாக ஆற்றுப்படுத்தினார். இன்னைக்கு அந்த இளைஞர் தான் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பாலகிருஷ்ணன் IAS ஆக இருக்கிறார்னா, அந்த தலைவர்கள் அன்னைக்கு இளைஞர்களை குழந்தைகளை அப்படி பக்குவப்படுத்தினாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் அதை செய்கிறாங்களா? ஒரு காலத்தில் காமராஜர் மாதிரியான தலைவர்கள் வாழ்ந்த இதே தேசத்தில்தான் இன்றைக்கு இந்த மாதிரியான தலைவர்களும் இருக்கிறார்கள் என்கிற வேதனையும், அந்த தலைவர்களின் பின்னால் இன்றைக்கு இளைஞர்கள் படையெடுத்து போகிறார்கள் என்கிற
அக்கறையிலும் தாங்க நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க ரொம்ப அழகா யோசிச்சு பாருங்க, இளைஞர்களையும் குழந்தைகளையும் நீங்க எப்படி மோட்டிவேட் பண்றீங்களோ அவங்க அப்படி மாறிடுவாங்க. நீங்க அவங்கள சரியா மோட்டிவேட் பண்ணீங்கன்னா கீ கொடுக்குற பொம்மை மாதிரி தான். நீங்க அவங்கள சரியா மோட்டிவேட் பண்ணீங்கன்னா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு இடத்துக்கு அவங்க போய் நிற்பாங்க, கண்ணாடி மாதிரி. நீங்க அவங்க கிட்ட அன்பை காட்டினீங்கன்னா அவங்க அன்பு, கோவத்தை காட்டினீங்கன்னா திரும்ப கோவத்தை காட்டுவாங்க. அப்ப பக்குவமாக பார்த்து பார்த்து செதுக்க வேண்டிய இந்த குழந்தை பருவத்தையும் இளமை பருவத்தையும் இன்றைக்கு இந்த சமூகம் சரியாக பக்குவப்படுத்தாமல் விட்டிருக்கிறது என்கிற கவலையில தாங்க இந்த அணி பந்தாடப்படுறோம், உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கண்ணீரோட பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதுவும் தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா சின்ன சின்ன குழந்தைங்களை பெரியவங்க கூட கேட்க கூசுகிற பாடலுக்கு அரைகுறை ஆடையை போட்டு மேடையில் நடனமாட வச்சு பெத்தவங்களே கீழே உட்கார்ந்து கை தட்டுகிற அவலம் ஒவ்வொரு பள்ளி ஆண்டு விழாவிலையும் நடக்கும். எத்தனையோ பள்ளி ஆண்டு விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக போகிறோம், பரிசு கொடுத்தவொன்னே புறப்படணும்னு புறப்பட்டுருவாங்க. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமாங்க? அந்த பிள்ளைகள் என்ன பாட்டுக்கு நடனம் ஆடுவாங்க தெரியுமா? நாம் நம்ம வீட்டு வரவேற்பறையில் நம்ம குடும்ப உறுப்பினர்களோடு கேட்க கூசுகிற பாட்டுக்கு அந்த பிள்ளைகள் அரைகுறை ஆடையோடு நடனம் ஆடுறாங்க. அதை பெத்தவங்களே வெட்கம் இல்லாமல் முதல் வரிசையில் உட்கார்ந்து கைதட்டி கொண்டாடுகிற ஒரு அவலம் இன்றைக்கு பள்ளிக்கூடங்களில் ஆண்டு விழாக்களில் நடக்குது. அது அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போகுது, ரியாலிட்டி ஷோ. இன்னைக்கு ஒரு பெரிய மாயை இன்னைக்கு உருவாகிருக்குங்க. இந்த குழந்தைய இப்படி இப்படியெல்லாம் மாற்றி இப்படி டிவியில் அப்படி கொண்டு வந்து இப்படி டான்ஸ் ஆட வச்சு இப்படி பாட்டு பாட வச்சு பெரிய பெரிய வீட்டை ஜெயிக்கலாம், பல லட்சத்தை ஜெயிக்கலாம்னு இன்றைக்கு பெற்றோர்கள் தப்பான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நான் அன்னைக்கு ஒரு சின்ன பாப்பா, ஒரு ரியாலிட்டி ஷோவில் வெற்றி பெற்ற ஒரு பாப்பா, அந்த பாப்பா 8 வயசு இருக்கிற பாப்பா எப்படிங்க நடந்துக்கணும்? எப்படி நடந்துக்கணும்? அந்த பொண்ணு அந்த நடக்கிற அந்த ரியாலிட்டி ஷோவில் அவங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை உள்வாங்கி அவங்க அம்மாவும் அப்பாவும் இந்த நடிகையை காட்டி இவங்களை காட்டி இவங்கள மாதிரி இவங்கள மாதிரி இவங்கள மாதிரின்னு சொல்லி 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 அந்த 8 வயசு பாப்பாக்குள்ள ஒரு தீர்க்கமான ஒரு எண்ணத்தை அப்படி விதைச்சு, நீ சாதாரணமான ஆள் இல்லை, அவங்க நார்மல் பீப்புள் கிடையாது அப்படின்னு ஆழமாக விதைச்சு ஒரு 8 வயது குழந்தைக்குள்ள ஒரு விஷமத்தனத்தை இன்னைக்கு விதைச்சு வைக்கிறோம்னு சொன்னால் அதை இந்த சமூகம் தான் செய்யுது. அவனுக்கு திறமை இருக்கு, அந்த திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, அதில் தப்பே இல்லை. ஆனால் அந்த அங்கீகாரம் உடனடியாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் தேர்வு செய்கிற வழிதான் தவறாக இருக்குன்னு இவங்க பேச. அதை தான் இந்த அணியினர் பேசுகிறாங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் வேலை செய்கிறதையோ, உங்கள் வேலையை தியாகம் செய்து உங்கள் பிள்ளைகளுக்காக நேரம் ஒதுக்குறதையோ, அவங்க திறமையை வெளிக்கொண்டு வருவதற்காக நீங்கள் போடுற எஃபர்ட்டையோ இங்கே இருக்கிற யாரும் குறை சொல்லலை. அதுக்காக நீங்கள் மெனக்கெடுறத நாங்கள் எல்லாரும் வரவேற்கிறோம். ஆனால் அந்த மெனக்கெடலுக்கு பின்னால் உங்கள் பிள்ளைகளினுடைய வாழ்க்கை மாட்டி இருக்குது அப்படிங்கிற கவலை உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையே அப்படிங்கிறது தாங்க இந்த பட்டிமன்றத்தின் மூலமாக நாங்கள் பதிவு செய்வோம். இதை குழந்தைகள் நாளில் சொல்லாமல் வேற எந்த நாளில் சொல்ல முடியும்? இந்த செய்தியை குழந்தைகள் நாளில் சொன்னால் கூட சரிதான்ப்பா, சரியாதானே சொல்றாருன்னு ஏற்றுக்கொண்டு போகிற மக்களை விட உங்களுக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு காலமே மாறிடுச்சு, இதாங்க எல்லாமே, இன்னைக்கு செல்போன் தான் எல்லாம்னு சொல்லுகிற கூட்டமாக மந்தைகளாக நம்மை மாற்றி வைத்திருக்கிற ஒரு அரக்கனாக இன்றைக்கு தொழில்நுட்பம் மாறி இருக்கிறதுன்னு சொன்னா, ஒரு காலத்தில் குழந்தைங்களை வேலைக்கு அனுப்பி அந்த சம்பளத்தை வாங்கினாங்க. நம்ம எல்லாரும் சொன்னோம் குழந்தை தொழிலாளர் முறை இருக்கக்கூடாது, குழந்தை தொழிலாளர் முறை இருக்கக்கூடாது, குழந்தைகளின் வருமானம் பெற்றோரின் அவமானம்னு பழக வச்சோம். இன்னைக்கு அது டிஜிட்டலைஸ்டில் மாறி வேற வேற கலர் சாயம் பூசி வண்ண வண்ண விளம்பரங்களால் மறைக்கப்பட்டு மறுபடியும் குழந்தை தொழிலாளர் என்கிற முறைதான் இங்கே ஆரம்பமாகி இருக்கிறது அப்படிங்கிற கவலையை, வேதனையை, சமூகத்தில் ஏற்பட வேண்டிய பண்பாட்டு புரட்சியை இந்த மன்றத்தில் பதிவு. அந்த காலத்தில் குழந்தைகளின் வருமானம் பெற்றோரின் அவமானம்னு விட்டுலாமா? எந்த காலத்திலும்
குழந்தைகளின் வருமானம் பெற்றோருக்கு அவமானமாகத்தாங்க இருக்கு. இங்க பாருங்களேன், நல்ல உச்சம் பெற்ற இயக்குனர்கள் தங்கள் பிள்ளைகளை சினிமாவுக்கு கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. தான் எடுத்த 10 படமுமே நல்ல சிறப்பாக ஓடி இருக்கும். பெரிய நடிகரோடு 20 படங்கள் இயக்கியிருப்பாங்க. ஏன் அவங்க பிள்ளைகளை கதாநாயகனாகவும் கதாநாயகியாக வச்சு படம் எடுக்க முடியாதா அவங்களால? ஆனால் அவங்க என்ன தெரியுமா பண்ணியிருப்பாங்க, தன் பிள்ளைக்கு தன்னிடத்தில் இருக்கிற பணத்தை வைத்து ஒரு படம் எடுப்பதை விட அந்த பணத்தை ஒரு கல்லூரியில் கட்டி வாழ்க்கை பாடம் எடுப்பது தான் வாழ்க்கைக்கு உதவும்னு சொல்லி நல்ல வழியில் தங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஏன் அவங்களுக்கெல்லாம் தெரியாதா? ஆனால் இந்த சூழல்ல மாட்டி சிக்கிறது யார் தெரியுமா? நம்மை போன்ற நடுத்தர மக்கள் தான். அவங்கள போல நானும் வந்துடக்கூடாதா, அவங்கள போல என்னுடைய குடும்பமும் வசதியா வாழ முடியாதாங்கிற ஏக்கம். நாம செய்யறது தவறுன்னு கூட தெரியாம தொடர்ந்து அந்த தவறை நாம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இந்த பட்டிமன்றத்தில் குழந்தைகள் சாதிக்கிறார்கள். இவங்க சொன்னாங்கல்ல, கரூர் பக்கத்தில் ஒரு பாப்பா சாதிச்சான், கேரளாவில் ஒரு பையன் சாதிச்சான். இன்னைக்கு நண்பர்கள் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கல்லூரியையும் பள்ளிக்கூடத்தையும் மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம். இன்னைக்கு பெற்றோர்களும் சமூகமும் அரசாங்கமும் நிதி உதவி கொடுத்து ஊக்கப்படுத்தி பிள்ளைகளை கொண்டாட தொடங்கிருச்சு. இதுவும் இந்த தேசத்தில் நடக்குது. ஆனால் அளவீட்டு முறையில் பார்க்கிற போது சாதிக்கிற குழந்தைகளின் எண்ணிக்கையை விட இந்த சமூக சீரழிவில் சிக்கி இருக்கிற குழந்தைகளின் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கிறது என்கிற காரணத்தால். ஆனால் இன்னைக்கு நீங்க நல்லா கவனிங்க, இளைஞர்களை சரியா ஆற்றுப்படுத்தினா பெரிய அரசியல் மாற்றம் நடக்கும். குழந்தைகளை சரியான பாதையில் ஆற்றுப்படுத்தினா இந்த தேசத்தில் மிகப்பெரிய பண்பாட்டு மாற்றமே நடக்கும். இப்போ கத்தி மாதிரி தான். இந்த கத்தியை நாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக குழந்தை கையில் கொடுக்குறோம். இந்த கத்தியை அந்த குழந்தையே அதுக்கு பிடிச்ச மாதிரி பயன்படுத்திக்கிட்டோம்னு சொல்லுகிற அந்த பொறுப்பு எப்படிங்க பெற்றோருக்கு இருக்கு? இப்போ பிள்ளைகளை சரியாக பக்குவப்படுத்தி வழிநடத்த வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்கு இருக்கிறது, ஆசிரியர்களுக்கு இருக்கிறது, பேராசிரியர்களுக்கு இருக்கிறது, கல்வி நிறுவனங்களுக்கு இருக்கிறது. அதையெல்லாம் ஒரு படி தாண்டி அரசாங்கத்திற்கு இருக்கிறது, அரசியல் தலைவர்களுக்கு இருக்கிறது. பாருங்க, டிவியில் நாம் பார்க்குற மாதிரி நிகழ்ச்சியாக வாங்க இருக்கு அந்த பெரிய முதலாளி நிகழ்ச்சி. குழந்தைகளுக்கு காட்டி இந்த அங்கிள் மாதிரி நீ வரணும்டான்னு சொல்ல முடியுமாங்க? நாம் ஒருத்தரை காட்டி இவர் போல என் பிள்ளை வளரணும்னு சொல்லி ஆசைப்படுற மாதிரியான உதாரணங்கள் இல்லாத ஒரு ஊடகத்தில் நம் பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமே, நம் பிள்ளைகளை உயர்ந்தவர்களாக மாற்ற வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமா, ஊதாரிகளாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம்? பிளாக்ஷிப் குழந்தைகள் தின சிறப்பு பட்டிமன்றத்தில் குழந்தைகளும் இளைஞர்களும் இந்த சமூகத்தில் மகிழ்ச்சியாக வாழ, அவர்கள் வாழ்க்கை முழுவதும் கொண்டாட்ட மனநிலையிலேயே அவர்கள் வாழ்க்கையை கழிக்க, அவர்கள் வாழ்க்கை களிப்பாக மகிழ்ச்சியாக அமைய தயவு செய்து நீங்கள் சும்மா இருந்தால் மட்டும் போதும் என்று சொல்லி எங்கள் வாழ்க்கையை செப்பனிட எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஆட்டு மந்தைகளாக இருந்தால் நல்ல மேய்ப்பனாக நீங்கள் இருக்கலாம். நாங்களே நல்ல மேய்ப்பர்களாகத்தான் இன்றைக்கு இருக்கிறோம் என்று சொல்லி எங்களுக்கான பாதையை நாங்களே உருவாக்கி கொள்வோம். எங்களுக்கான சாதனை சிகரத்தை நாங்களே எட்டி பிடிப்போம். நீங்கள் குறுக்கே வராமல், குறுக்கிடாமல் எங்கள் குறிக்கோளை நோக்கிய பயணத்துக்கு உந்து சக்தியாகவும் ஊக்கமருந்தாகவும் மட்டும் இருந்தால் போதும் என்று சொல்லி, அந்த குழந்தை இசையால தான் ஜெயிக்கணும்னா 18 வயசுக்கு மேலே இசையால ஜெயிக்கும். அந்த குழந்தை தன் நடன திறமையால தான் இந்த உலகத்திற்கு அறிமுகமாகணும்னா 29 வயதில் கூட தன் திறமையால் அறிமுகமாகும். பேச்சு திறமையால் தான் அந்த குழந்தை இந்த உலக தமிழர்களின் இதயங்களில் இடம் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் 60 வயதில் கூட அதற்கு வாய்ப்பு காத்திருக்கிறது நண்பர்களே. அதே ரியாலிட்டி ஷோல தாங்க 75 வயசு பாட்டி வந்து பாடி நம் இதயங்களை கவர்ந்து போன நடைமுறை உதாரணங்களே நமக்கு வெட்ட வெளிச்சமாக எது வெற்றி என்பதை காட்டிக் கொண்டிருக்கிற போது, வெற்று புகழுக்காக உங்கள் இதயங்களை நீங்கள் அடகு வைக்காமல் குழந்தைகளின் வாழ்க்கையை தயவு செய்து காப்பாற்றுங்கள் என்று மன்றாடி கேட்டு, இன்றைய சூழலில் குழந்தைகளும் இளைஞர்களும் இந்த சமூகத்தால் பந்தாடப்படுகிறார்கள். இந்த மூலையில் இருந்து அந்த மூலைக்கும், அந்த மூலையில் இருந்து இந்த மூலைக்கும் கால்பந்தாட்டத்தில் மாறி மாறி உதைபடுகிற பந்துகளை விட அதிகமாக இந்த சமூகத்தால் உதைபடுகிற ஒரு பொருளாக இன்றைக்கு குழந்தைகளும் இளைஞர்களும் மாறி இருக்கிறார்கள்.
இந்த நிலைமை மாற நான் மட்டும் பொறுப்பேற்றால் போதாது, நீங்களும் பொறுப்பேற்க வேண்டும் என்று உங்களையும் வாஞ்சையோடு கேட்டு அழைத்து இன்னொரு நல்ல நாளில் வித்தியாசமான தலைப்பில் இதே 6 இளம் அறிஞர்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி சொல்லி அன்பு கூறி வாய்ப்புக்கு எங்கள் வாய்மொழியை கேட்டு அமைத்ததற்கு உங்கள் பாத மலர்களில் எங்கள் கண் மலரை காணிக்கையாக்கி நன்றி சொல்லி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.